இனிய வணக்கங்களுடன் உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி நம்ம ஒரு டவர் ஃபேனை பற்றி பார்த்துருவோம். இந்த டவர் ஃபேன் பார்த்திங்கன்னா சுத்தலை, இது மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சீரீஸில் 3 ஸ்பீடும் வேலை செய்யுது, காயில் வேலை செய்யுது, பட் ஆனால் மட்டும் சுத்தலை. இதுக்கு முழு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஓவர் ஹீட்டில் ஜாம் ஆகிடும். அந்த ஜாம் ஆகிறதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, ஃபேனில் லூப்ரிகேஷன் இல்லாமல் ஹீட்டில் ஜாம் ஆகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா காயில் ஃபால்ட்டால் ஜாம் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணி போடுவோம், அதுக்கப்புறம் காயில் ஃபால்ட்டானன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம பாடி ஸ்க்ரூ, பேக் ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாடத்தில் ஒரு 2 ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து அந்த லெக்கு 2 லெக்கும் இருக்கும், அந்த லெக்கும் சேர்த்து கழட்டி எடுத்துருங்க. ஏன்னா அந்த பேக் சைடில் இருக்கிற 2 லெக்கும் கழட்டி எடுத்தால் தான் உள்ளே இருக்கிற மோட்டரை உருவ முடியும். ப்ளஸ் வந்து பேக் ஸ்க்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனு வந்து ஃப்ரீயாக சுற்றலை, டைட்டாக சுற்றுது. பாருங்கள், நான் இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணியிருக்கேன். ப்ளோயர் வந்து நல்லா கிளியராக சுற்றலை. அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூ, இந்த ப்ளோயரை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பிவிசி, ஒரு புஷ்ஷோடு சேர்த்து ஒரு பிவிசி பிளேட் ஒன்று, அதை கழட்டிட்டோம். அந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிடுவோம். 2 சைடு 2 ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து கீழே இருக்கிற புஷ்ஷு, அந்த புஷ்ஷில் சப்போர்ட்டில் தான் அது நிற்கும். இப்போ அதையும் கழட்டி எடுத்துட்டோம். இப்போது கீழே வந்து பிளாக் பிளேட் மாதிரி இருக்கும், அதை போட்டு இழுத்தோம் இல்லை மோட்டரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா செட்டு தனியாக கழண்டு வெளியே வந்துடும். இப்போ மேலே இருக்கிற புஷ் பிளேட்டை கழட்டி எடுத்துட்டோம், செட்டாக கழண்டு வெளியே வந்துடும். இப்போது நம்ம ஃபேன் ஷாஃப்டில் இருக்கிற ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அதுதான் வந்து இந்த ப்ளோயரை வந்து நம்ம கழட்டி எடுக்க முடியும். இந்த இடத்துல இருக்கும். அது சில மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அலன்கியாகவும் இருக்கும், மேக்ஸிமம் ஸ்க்ரூ தான் இருக்கும். இப்போ நம்ம அதை லூஸ் பண்ண உடனே வந்துடுச்சு. மறுபடியும் ஸ்க்ரூவை ஓரளவு டைட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்க்ரூ மிஸ் ஆகிட போகுதுன்ற ஒரே காரணத்துக்காக. இப்போ நம்ம இந்த கவரை நம்ம கழட்டி எடுக்க போகிறதில்ல, ஃப்ரண்ட்டு பேனலில். என்னென்னா ஃப்ரண்ட்டு பேனல் கழட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒயரிங்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயரிங்லாம் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத தலைவலி. அதனால் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேனலை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அதே மாதிரி கழட்டி எடுத்த உடனே மோட்டரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது சுற்றிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கண்டென்சர் பார்த்திங்கன்னா இதில் 4 MFD போட்டிருப்பாங்க, நம்ம 4 MFD யூஸ் பண்ணோம். இந்த மோட்டருக்கு வந்து 4 MFD கண்டென்சர் மாற்றும் போது கவனமாக 2.5 அது மாதிரிலாம் போட்டுறாதீங்க, 4 MFD தான் போடணும். இப்போ நம்ம மோட்டரில் இருக்கிற அழுக்கெல்லாம் முதல்ல எடுப்போம். எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கழட்டி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இருந்தாலும் சும்மா இருக்கிறமேன்றதுக்காக அதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுப்போம். இப்போது மோட்ரு ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. மோட்ரு டைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது ஃப்ளெக்ஸ் கூட சேர்ந்து சுற்றாமல் போயிடும். பார்த்திங்கன்னா சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் பில்டப்பாக தான் இருக்குது, பட் ஆனால் மேலே வரும்போது சுத்த மாட்டேன்து, இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடு கவரை வந்து கீழே இறக்கிடுவோம். அதுக்கு நம்ம வயரை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு ப்ளக்கு கிட்ட முட்டுற அளவுக்கு வச்சுட்டு நம்ம கீழே இறக்குறோன்னா பேக் சைடு கவர் மட்டும் தனியாக கீழே இறங்கிடுவோம். இது பெரிய வேலைலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மோட்டரை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே விஷயம், நம்ம கவர்லாம் கழட்டி எடுக்கும்போது ஒயர் எதுவும் கட் பண்ணிடக்கூடாது, அது மட்டும் தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பேக் சைடில் ஒரு 4 ஸ்க்ரூ. குப்பை தொட்டி நிறையவே இருக்கும், அதில் குப்பை அளவுக்கு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துலேயும் வெறும் டஸ்ட்டும் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூவை பாட்டத்தில் இருக்கிற 4 ஸ்க்ரூவை கட்டிக்கலாம். ஏன்னா மோட்டர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த 4 ஸ்க்ரூவை கட்டி மோட்டர் தனியாக எடுக்கணும் அந்த பேஸ் பிளேட்லேருந்து. இப்போ பேஸ் பிளேட்டில் இருக்கிற 4 நெட்டை லூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 நெட்டு லூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பேஸ் பிளேட்டு தனியாக வந்துடும். பேஸ் பிளேட்டு இது மாதிரி உருவி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இது பேஸ் பிளேட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இது மாதிரிலாம் இருக்காது, வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாஷர் இருக்கும். அதுக்கப்புறம் சில மோட்டரில் வந்து நெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷர் போட்டிருப்பாங்க. இதில் அந்த நெட்டு ஒரு எக்ஸ்ட்ரா நெட்டு ஒன்று இல்லை. இப்போ நம்ம மோட்டரில் இருக்கிற 4 ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். ஒயரை மட்டும் எக்காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணி கட் பண்ணிடாதீங்க. ஒயரு
வெளியே கட்டானா பரவாயில்ல, உள்ள காயிலிருந்து பிடுங்கி எடுத்துடக்கூடாது. அது முக்கியமான விஷயம். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. இப்போது மோட்டருடைய பாட்டத்தில் இருக்கிற 4 நெட்டை கழட்டி எடுத்துருவோம். ஜஸ்ட்டு இப்போ நான் ஏன் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கட்டிங் பிளேயர் இருந்தாவே போதும். இந்த மோட்டரை வந்து ஒரு கட்டிங் பிளேயர் ஸ்க்ரூ வச்சு சர்வீஸ் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். நாலு நெட்டையும் கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம மோட்டரை வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது மட்டும்தான். மோட்டரை ஓப்பன் பண்ணும்போது எக்காரணத்து கொண்டும் பாட்டம் சைடு ஓப்பன் பண்ணுறக்கூடாது. டாப் கவர் தான் ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சும்மா சாம்பிள் காட்டுறேன். இப்போ 4 ஸ்டெட் போல்ட்டையும் கழட்டி எடுத்துட்டோம். மோட்டரை வந்து இது மாதிரி தட்டுறக்கூடாது. தட்டிங்கன்னா பாட்டம் கவர் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு காயில் வந்து மேலே மாட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை. காயில் பாட்டம் கப்போடு வந்துட்டால் ஓகே, பாட்டம் கப்போடு வரல, ஓகேங்களா? இப்போ மேலேருந்து தட்டினாலும் பாட்டம் கப்பு தான் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு தப்பை பண்ணக்கூடாது. இப்போது இப்படி சைடில் தட்டினாலும் காயில் கீழே இறங்கலை. இப்படி தட்டுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்து இப்படி வச்சு நங்கன்னு ஒரு தட்டு, ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா ஃப்ரண்ட்டு கவர் ஓப்பன் ஆகிடுவான். இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஃப்ரண்ட்டு கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி. பேக் கவர் எக்காரணத்தை கொண்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயிலிலேருந்து பாருங்கள், ரோட்டரோடு சேர்த்து கையோடு கழண்டு வந்துருச்சு. ரோட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சுற்றலாம். இப்போ இப்படி எடுக்கும்போது இந்த மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா வெறும் துரு பிடிச்சிருக்கும் ஃப்ரண்ட் ஷாஃப்ட்டு. அதனால் வந்து ஃப்ரண்ட்டு என் கவர் வந்து ஓப்பன் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு எம்ரி போட்டு ஒரு தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு சுரண்டிக்கலாம். ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருக்கிற டஸ்ட்டை மட்டும் துருவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா வந்துடும். ஸோ அது எந்த வகையில் வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வழி. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். வேணும்னா தட்டிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரஷ்ஷில் தட்டுங்க. இப்போ பாட்டம் கவரை ஓப்பன் பண்ணுறோம். பாட்டம் கவர் ஓப்பன் பண்ணும்போது காயில் லீடு கட்டாகாமல் ஓப்பன் பண்ணி பார்த்து பதமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. காயில் லீடு கட் ஆகிடுச்சுன்னா ஏற்கனவே அது அலுமினியம் வைண்டிங்கு. இப்போது இதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்தான் இருக்கும், அதான் பஞ்சு, ஒரு வகையான பஞ்சு இருக்கும். அதில் நம்ம ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில் இல்லாமல் தான் இருக்குது. ஆயில் ஓரளவு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் க்ரீஸும் கொஞ்சம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பிளான்ச்லேயும் நம்ம வந்து ஆயிலை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணோன்னா ஃபில்லில் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். உள்ளே இருக்கிற பஞ்சு நல்லா ஈரமாகணும், அவ்வளோதான். மோட்ரு கழட்டும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப் அண்ட் டவுன் ஷேக் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப் அண்ட் டவுன் ஷேக் இருந்தது அப்படின்னா வாஷர் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஷேக்கு வரத்துக்கு புஷ்ஷு போகிற அளவுக்கு இந்த மோட்ரு ஓடுமான்றது டவுட்டான ஒரு விஷயம். அவ்வளோ காலம்லாம் இந்த ஃபேன்லாம் ஓடாது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. புஷ்ஷு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அப்படி புஷ்ஷு போகிற அளவுக்கு ஓடிச்சுன்னா அந்த ஃபேனு கடவுள் மாதிரி. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம 2 கவர்லேயும் செக் பண்ணிட்டோம், ஃப்ரீயாக தான் சுற்றுது. இப்போ நம்ம தேவைப்பட்டால் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்தாவில் நம்ம ஆயில் விட்டுட்டோம், அதனால் க்ரீஸ் அப்ளை பண்ணன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போது ஃபேனுடைய அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிடலாம். இப்போது நம்ம பேக் கவரை காயிலோட சேர்த்துருவோம். கரெக்டாக அதோட பொசிஷனில் மட்டும் கரெக்டாக வச்சிங்க. ஏன்னா நம்ம வந்து வைண்டிங் ஒயர் வந்து வெளியே போயிருக்கோம் லீடு, அதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சிங்க. அது இல்லாமல் ப்ளஸ் வந்து ஸ்க்ரூ ஹோல்ஸ், இது ரொம்ப கவனிக்கணும். ஸ்க்ரூ ஹோல்ஸ் நம்ம வேணால் இப்படி போட்டு கூட செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ ஹோல்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஃப்ரண்ட்டு கவரும் போடும்போது ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸ்க்ரூ ஹோல்ஸை நம்ம ஓரளவு செட்டிங் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தபடியாக ரோட்டரை உள்ளே இறக்கிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு அப் அண்ட் டவுன் ஷேக் இருந்தது அப்படின்னா தேவைப்பட்டால் வாஷர் வச்சுக்கலாம். வாஷர் வச்சா நல்லது. அப் அண்ட் டவுன் ஷேக் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரோட்டரை உள்ளே இறக்கிடுறோம். ரோட்டரை உள்ளே இறக்கிட்டோமா ரோட்டர் ஃப்ரீயாக தான் சுற்றும். ஏன்னா ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஒரு தடவை போட்டு பார்த்துட்டோம், அதனால் வந்து கிளியராக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கவரையும் அது கூட போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு வாஷர் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். ஏன்னா இது மேலே கீழே ஷேக் இருந்தது, அதனால் ஒரு வாஷர் மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு கவரை போட்டு சும்மா லைட்டாக போட்டாவே லாக் ஆகிடும். இப்போது ஸ்டட் போல்ட்டை நம்ம போட்டுக்கலாம். ஸ்டட் போல்ட் போடும்போது ஃப்ரண்ட்டு சைட்லேருந்து போட்டு பேக் சைடில் தான் வால் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கணும் ஸ்டட் போல்ட்டு. ஏன்னா நம்ம அப்படி தான் கட்டி எடுத்துருக்கோம். போட்டுட்டு ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ஒரு நெட்டு, ஸ்ப்ரிங் வாஷர் ஒரு நெட்டு, அது மாதிரி 4த்தையும்
கடன்னு போட்டு ஒரே ஈவனாக வச்சுருவோம். கரெக்டாக அசம்பிள் ஆகிடும். இது மாதிரி தட்டணுன்ற அவசியம்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு லைட்டாக பிளான்ச்சை வந்து ஷேக் பண்ணாவே போதும். கையில் ஷேக் பண்ணாவே ஷேக் ஆகிடும். அப்படி இல்லைனா லைட்டாக ஒரு தட்டிங்க. அது மாதிரி அவசியம் இருக்காது. நாலு ஸ்டட் போல்ட்டையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாடி கூட நல்லா இறுக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவனாக டைட் வச்சுருங்க. ஆப்போசிட் தான் டைட் வைக்கணும். எப்போ வச்சாலும், எந்த மோட்டருக்கு வச்சாலும், எந்த மிஷினுக்கு வச்சாலும் ஆப்போசிட் டைட் வச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரே ஈவனாக உட்காரும். சப்போஸ் அன்பேலன்சிங்காக ஏதாவது சீட்டிங் ஆகாமல் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக சீட்டிங் ஆகிக்கும். என்னடா இந்த மோட்டரில் வந்து புஷ்ஷை செக் பண்ண வெளியே நினைக்காதீங்க. புஷ்ஷு போகிற அளவுக்குலாம் இந்த மோட்டர் அவ்வளோ லைஃப் லாங்லாம் ஓடாது. ஏன்னா இதில் இருக்கிறது மெயினான ஒரு விஷயம் அலுமினியம் வைண்டிங் ஒன்று. அதுவும் இல்லாமல் அவ்வளோதான், அதுக்குள்ளே அது கம்ப்ளைண்ட் ஆகிடும். இப்போ பாருங்க, மோட்டர் ஃப்ரீயாக தான் சுற்றுது. டைட் வைக்கிறத மட்டும் ஒரே ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சிட்டோன்னா அடுத்தது பவர் சப்ளை போட்டு நம்ம மோட்ரு ஓடுதான்னு செக் பண்ணிடலாம். இப்போது மோட்டரை செக் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துட்டோம், மோட்டரும் ஓடுது. இப்போது சில இதில் ஃபேனில் வந்து நெட்டு போட்டுட்டு அப்புறம் வாஷர் போடுற மாதிரி இருக்கும். இதில் அப்படிலாம் போடல. அவங்க டைரெக்டாக வாஷர் போட்டு பேஸ் பிளேட் ஏற்றி வச்சுருந்தாங்க. திரும்பி அதேமாதிரி பேஸ் பிளேட் ஏற்றிக்கலாம். இதில் இந்த மோட்டரையும் பேஸ் பிளேட்டையும் பிரிக்கும்போது லீடு ஒயர் பேக் சைடில் இருந்ததா ரைட் சைடா லெஃப்ட் சைடான்ற ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதே டைரெக்ஷனில் லீடு ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேணும்னா மோட்டரை திருப்பிட்டு கரெக்டாக பேஸ் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இதை பேஸ் பிளேட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து இதில் வந்து ஒரே ஈவனாக ஒரே சர்ஃபேஸாக வந்து உட்காந்துக்கும். அதனால் வந்து லெஃப்டில் இறங்கியிருக்கு ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது. பட் ஆனால் நெட்டு போட்டு வைக்கிறோம் அப்படின்னும் போது அதில் ஏற்ற இறக்கம் வரும். அதை கரெக்டாக வந்து அலைன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளோயர் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துரும். எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அழகாக ஓடும். இப்போ இந்த ப்ளோயர் பார்த்திங்கன்னா நம்ம கழட்டும் போதே பார்த்துருப்பீங்க, 2 இடத்துல உடஞ்சிருந்தது. இந்த ஃபேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராப் தான். ஸோ யூஸ் பண்ணுறது இல்லை. சரி, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னு எடுத்து நம்ம ரெடி பண்ணோம். அதனால் நான் இந்த வந்து ப்ளோயரை வந்து மாற்றலை. அப்படி சப்போஸ் உடஞ்சிருந்தது அப்படின்னா ப்ளோயரை மாற்றிடுங்க. எனக்கு இது அவசியம் இல்லை, அதனால் மாற்றலை. இது சும்மா ஓடுறது இங்கே, அதனால் இது நான் முக்கியத்துவம் கொடுக்கல. நன்றி, வணக்கம்.